Daily. Taste the Daily. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் உள்ள அம்பேத்கர் சிலையின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த நபர் சிக்கினார். பெண்ணாகரம் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ள அம்பேத்கரின் மார்பளவு திருவுருவச் சிலை மீது மது போதையில் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்த நிலையில் தீ வைத்த நவீன்குமார் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசார் இரவு நேரங்களில் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் இதுபோன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் லோகாண்டோ ஆப் மூலம் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய இளைஞர் பிடிபட்டார். வாய்க்கால்மேடு பகுதியில் 3க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரிகள் செயல்பட்டு வரும் நிலையில் லோகாண்டோ ஆப் மூலம் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்திரசேகரன் என்பவரின் வீட்டை வாடகைக்கு எடுத்து 3 பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் சிறிய நகரங்களிலும் கூட சமூக விரோத செயல்களில் இளைஞர்கள் துணிந்தே ஈடுபடுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் அயோத்திப்பட்டினம் பகுதியில் போர்வெல் லாரியில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரும்பு குழாய்களை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். சுக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவருக்கு சொந்தமாக 3 போர்வெல் லாரிகள் உள்ளன. இந்த நிலையில் ஓட்டுநர் ராஜா என்பவர் லாரியை அயோத்திப்பட்டினம் ராமர் கோயில் அருகே சாலையில் ஓரமாக நிறுத்திவிட்டு உறங்கியுள்ளார். அப்போது முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் சிலர் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போர்வெல் துளையிடும் குழாயை திருடி சென்றுள்ளனர். இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பகுதியில் கல்வி உதவித்தொகை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். தம்பித்தோட்டம் பகுதியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவருக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருப்பதாக கூறி அந்த மாணவரின் தந்தைக்கு மர்ம நபர் ஒருவர் செல்போனில் தொடர்பு கொண்டதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் மாணவனின் தந்தையிடம் இருந்து இணைய வழியில் 40,000 ரூபாயை மர்ம நபர் மோசடி செய்துள்ளார். இது குறித்தான புகாரின் பேரில் டெல்லியைச் சேர்ந்த ஆசிஸ் கன்னோஜியா என்பவர் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் பண மோசடிகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் மோசடிகள் அடிக்கடி நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குரு பவானி குண்டா கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் கலந்து கொண்ட எளரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அறிவழகன் என்பவரது இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். மேலும் இது குறித்தான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சென்னை கொட்டிவாக்கம் பகுதியில் ஓய்வு பெற்ற மென்பொருள் அதிகாரியின் வீட்டில் 60 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்த நேபாளத்தைச் சேர்ந்த தம்பதியினர் சிக்கினர். லட்சுமண பெருமாள் 3வது குறுக்கு தெருவில் வசித்து வரும் மகேஷ்குமார் மற்றும் குடும்பத்தினர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டில் வேலை பார்த்து வந்த நேபாளத்தைச் சேர்ந்த காவலாளி ரமேஷ் மற்றும் அவரது மனைவி பினிதா மாயமாகி உள்ளனர். மேலும் வீட்டில் இருந்த சுமார் 60 சவரன் தங்க நகைகளும் திருடப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதையடுத்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரிலான விசாரணையில் நகைகளை திருடிக் கொண்டு நேபாளம் செல்ல முயன்ற ரமேஷ் மற்றும் பினிதா ஆகிய இருவரும் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மலையனூர் ஏரி சரகத்தில் வனவிலங்குகளை வேட்டையாட துப்பாக்கி வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். மலையனூர் ஏரி சரகத்தில் வனத்துறையினர் ரோந்து சென்ற போது அவர்களை பார்த்து ஒரு கும்பல் தப்பி ஓடியது. பின்னர் அவர்களை பிடித்து விசாரித்ததில் அக்கும்பலிடம் இருந்து துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட நிலையில் அவர்கள் வனவிலங்குகளை வேட்டையாட திட்டமிட்டது தெரிய வந்தது. இதில் மாதேஷ், வெள்ளியங்கிரி, மாதேஷ் ஆகிய 3 பேர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து துப்பாக்கி மற்றும் 5 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திறனற்ற திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் 3 சவரன் தங்க நகையை பறித்து சென்றனர். கீரப்பாளையம் பகுதியில் ராணி என்பவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரின் கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்க நகையை பறித்து சென்றனர். இது குறித்து நடைபெற்ற விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட டைட்டல் என்பவர் பிடிபட்ட நிலையில் அவரிடம் இருந்த 3 சவரன் தங்கச் சங்கிலி சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பொதுவெளியில் மக்கள் நடமாட முடியாத சூழல் நிலவுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மதுபோதையில் இளைஞர் குடிநீர் தொட்டியை சேதப்படுத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கோவிலூர் அருகே உள்ள தேவியகரம் கிராமத்தில் உள்ள காமராஜர் சிலை அருகில் பஞ்சாயத்திற்கு சொந்தமான 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி ஒன்று உள்ளது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த திருமூர்த்தி என்பவர் மதுபோதையில் குடிநீர் தொட்டியை மண்வெட்டியால் சேதப்படுத்தியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரிக்கும் போதை கலாச்சாரத்தால் தினம்தோறும் குற்றங்கள் நிகழ்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை அருகே குளத்தில் அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழ திருப்பூந்துருத்தி பூமாலைக்கூத்து ஐயனார் ஆலயத்துக்கு சொந்தமான குளத்தில் அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் நீரில் மிதந்துள்ளது. இதனையடுத்து தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் சடலம் மீட்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் குற்ற சம்பவங்கள் தங்குதடையின்றி நடப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர்.